சம்பவம். ஸோ இன்றைக்கி நம்மளை வேற ஒரு பைக் எடுக்க வச்சுட்டு, ஸோ இந்த பைக் நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நேற்று நைட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு லாக் ஆனேங்க. 9 மணிக்கு என்ன ஒரு ஆமாம் 9:10 நம்மளோட 10வது ஆர்டர் எடுத்திருந்தேன். ஸோ அப்போ நம்மளை பிடிச்சிட்டாங்க. சரிங்களா, 9:10க்கு பிடிச்சதுங்க. அவன் வந்து உடனே ப்ராசஸ் உடனே முடிஞ்சிட்டு பிடிச்சான். லைட் இல்லைன்னா லைட் நானும் செக் பண்ணி பார்த்து லைட் ஒர்க் ஆகலை. பிரேக் அடித்தா ஒர்க் ஆகுது, ஆனால் இப்போ ஹெட்லைட் போடும்போது ஒர்க் ஆகலை. அப்போ அதுக்கு ஃபைன் உண்டுங்க. சரிங்களா, ஃபைன் உண்டு. வண்டி எடுக்கக்கூடாது. இந்த ஹெட்லைட் இல்லை டெய்ல் லைட் இல்லைன்னா வண்டி நம்ம தரமாட்டான்லே. செல்லப்பர் என்ன பண்ணுவான், ரன்னிங்கில் ஃபைன் அடிச்சுட்டு விட்ருவான். சரி போட்டு 750 ரியால் போட்டு விட்ருவான். இந்த போலீஸ் நிற்கிற இடத்துல வந்து பிடிச்சிட்டாங்கன்னா வண்டி அங்கே நிப்பாட்டிடணும். அப்படி நிப்பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். அவன் அப்போமே போன்ட்டான், நம்ம வேலை முடிஞ்சிட்டு நீ அப்போமே கிளம்பு, உன் ஃப்ரெண்டை உடனே வர சொல்லிட்டான், வண்டியில் பேர் ஆடின்ட்டான். நான் ஒருத்தனுக்கு ஒரு ஆளுக்கு அடித்தேன். எல்லாருக்கும் நேற்று 9 மணிக்கு, நேற்று வேலைக்கிழமை வேறு நல்ல ஆர்டர் வேறு இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். நல்ல ஆர்டர்னோன்னு எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சூப்பர்வைசருக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன், சூப்பர்வைசர் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசரும் மெக்கானிக்கும் காரில் வந்தாங்க. வராங்க. எத்தனை மணிக்கு வராங்க, ஒரு 1:45க்கு வராங்க நான் இருக்கிற இடத்துக்கு. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தேன் என் ரூமில் இருந்து. 1:45க்கு வராங்க. அது வரைக்கும் நான் வந்து வெளியே அவன் ஒரு 10 மணி 10:30 வரைக்கும் நான் வெளியே தான் உட்காந்துருந்தேன். ரோட்லேயே உட்காந்துருந்தேன். போலீஸ் வண்டியா என் வண்டி ஆப்போசிட்டில் நின்றுட்டே இருந்து. அதுக்கப்புறம் குளிர ஆரம்பிச்சிட்டு, பயங்கர குளிர். உள்ளே இருந்த போலீஸ்காரனுக்கே குளிர் வந்துருச்சு போல. ஒன்னாவனை வெளியே இருந்தோம்னா என்ன கூட்டு வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சிடறேன். அந்த ஃபுட்டேஜ் நான் அட்டாச் பண்ணுறேன். போலீஸையும் காரையும் நான் அட்டாச் பண்ண மாட்டேன், ஏன்னா அது அவருக்கு பிரச்சனை வந்துருமாமா. உடனே என்ன உள்ளதுக்கு உட்கார வச்சிருந்தேன் காருக்குள்ள. ரொம்ப நேரம் ஒரு 1 மணி 1:15 வரைக்கும் உட்கார வச்சிருந்தான். அப்புறம் எங்கள் டீம் வந்துருச்சு. எங்கள் சூப்பர்வைசர் வந்தோடனே எங்கள் சூப்பர்வைசர் அவன் திட்டிக்கிட்டு இருந்தான், இப்படி இவ்வளோ நேரம் கழிச்சா வர்றது, அவன் எவ்வளோ நேரம் வெளியே உட்காந்துருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உடனே அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 750 ரியாலுங்க. ஸோ சவுதி காசுக்கு 750 ரியாலு. நம்ம இந்தியன் காசுக்கு எப்படி பார்த்தாலும் நெல்லுங்க பார்த்துருவோம். ஸோ எவ்வளோ வருது தெரியுமா, 750 ரியால் 17,000 ரூபாங்க. 17,730 ரூபா எனக்கு வந்து ஃபைன் வந்திருக்கு. அதை நினச்சி பார்க்கும்போது உண்மையில ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, நம்ம வேலை பார்க்குறதே வீட்டுக்கு காசு அனுப்பணும், கஷ்டத்தில் இருக்கணும். இப்படி ஒரு 17,000 ரியால் 17,000 ரூபா நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிட்டுனா என்ன நினச்சி பாருங்கள். இல்லை இப்போ வண்டி வர தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் 2 நாள் வண்டி இல்லாமல் இருக்கும். ஏன்னா திங்கக்கிழமை தான், இன்றைக்கி வெள்ளிக்கிழமெல்லாம் வெள்ளி சனி ஞாயிறு ஆஃபீஸ் க்ளோஸு, அங்கே போய் வண்டி எடுக்க முடியாது. உடனே இன்றைக்கி வேறு ஒரு வண்டி வந்திருக்காங்க. இந்த வண்டி நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. நம்ம வந்து இந்த வண்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போயிருப்போம். எங்கே போய் நம்ம இந்த வண்டிக்கு பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போனது நம்ம தான். ஸோ இப்போ அந்த வண்டியே என்கிட்ட தந்துட்டு நீ ஓட்டிக்க ஒரு 3 நாள், அப்புறம் அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு அதை ஓட்டிக்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் மோசமான நாள் தான் எனக்கு. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம். நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க, இல்லை இந்த வீடியோஸ் பார்த்துட்டு தான் வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் பார்த்தீங்கன்னா என்னை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வீடியோஸ் போடணுன்ற ஒரு மோட்டிவேஷன் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்மளை கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கோம், ரொம்ப வருடங்களாக வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் அந்த ஒரு முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கல அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இந்த வண்டி இந்த லுக்லாம் பார்த்தோடனே என்னடா சூர்யா வண்டியில் மாஸ்க்கை மாற்றிட்டியா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படிலாம் இல்லைங்க. நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆர்டர் எடுத்துகிட்டு கடைசியாக கொடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டியோட பேக் ஹெட்லைட் இருக்குது பார்த்தீங்களா, பேக் டெயில் லைட், சாரி ஹெட்லைட் இல்லை டெயில் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஹெட்லைட் ஒர்க் ஆச்சு, டெயில் லைட் ஒர்க் ஆகலை. பிரேக் அடிக்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா ரெட் லைட் எரியுது, பிரேக் அடிக்காமல் இருக்கும்போது லைட் எரியல. ஸோ நான் அது தெரியாமல் இதே லைன் தான், இதே ரோடு தான். ஆனால் நம்ம வந்து
ரியாத் பார்க்குன்னு சொல்லி நம்ம ஒரு மால் போவோம் தெரியுமா, அந்த க்ளவுஸ்லாம் கலத்தி ஹெல்மெட்லாம் இதெல்லாம் சேஃப்டி எல்லாத்தையும் கலத்திட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ பெட்ரோல் பிடிச்சிட்டு டிராஃபிக் போலீஸ்ட்டு நம்மளை கொடுத்துட்டு போயிட்டாங்க. வண்டியில் லைட் ஏரியலன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் வண்டி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா லைட் ஏரியல அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஃபைன் கட்டிட்டு இல்லைனா அங்கே ஒரு மெக்கானிக்கை கூட்டு போய் ரெடி பண்ணிட்டு தான் கொண்டு வரணும். ஸ்டேஷனில் தான் வண்டி நிற்கும். அப்படி ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த கதையெல்லாம் நான் அடுத்தடுத்த சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, சவுதியில் இருக்கிறீங்க, பைக்கோ காரோ லாரியோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்தியாவிலே அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஃபைன் இந்த அளவுக்கு ஃபைன் இருக்குமான்னு கேட்டால் அது தெரில. ஏன்னா ஃபைன் கொஞ்சம் கொடூரமான ஃபைனுங்க. இங்கே அந்த லைட்டே 5 ரூபா தான், 5 ரியால் தான். ஆனால் அதுக்கு போட்டிருக்க ஃபைன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. என் ஒரு மாதம் சம்பளம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்னோட ஒரு மாதம் சம்பளம் இல்லை. ஸோ இந்தியாவில் நிறைய பேரோட ஒரு மாதம் சம்பளம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அது ஃபைனு. நான் என்னென்னு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நம்மளுக்கு இன்னொரு பைக் தந்திருக்காங்க. ஏன்னா அந்த பைக் வந்து ஸ்டேஷனில் இருக்குது, 3 நாள் கழிச்சு எடுக்க முடியும். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, நீ ஃப்ரைடே, ஸோ சாட்டர்டே சண்டே தான், மண்டே தான் போய் எடுக்க முடியும். அதனால் அது வரைக்கும் வேலைக்கு போக மாதிரி தான் நம்மளுக்கு நஷ்டம் பார்த்தீங்களா. அதனால் கம்பெனி ஒரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வண்டி தந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டி ஆல்ரெடி நம்மளுக்கு பழக்கப்பட்ட வண்டி தான். ஒரு நாள் ஃபுல்லாக நம்மக்கிட்ட தான் இருந்துச்சு. இந்த வண்டிக்கு பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போனது எல்லாமே நம்ம தான். இந்த ஹோல்டரை வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆர்டர் வந்துருச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ ரோட்டுக்கு அப்பாலையா தெரியும் என்னைக்கு நீங்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்கீங்க. அதனால் இன்னைக்கு இன்னொரு 3 நாளைக்கு இந்த வண்டி வச்சு நம்ம ஓட்ட போகிறோம். வைசர் இருக்காது, ஸோ ஓப்பனாக இருக்கும். ஒரு ஃபைன் எனக்கு வந்திருக்க. இந்த ஒரு ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒரு ஆளோட ஒரு மாத சம்பளங்க. ஆமாங்க, நேற்று நைட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் விழுந்துருச்சு. போலீஸ் ஃபைன் போட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஃபைனோட அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சராசரி மனுஷனோட ஒரு மாத சம்பளம். ஸோ தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆனால் அதான் உண்மை. ஏன்னா நான் இந்தியாவில் வேலை பார்க்கும்போது எனக்கு அந்த சம்பளமே கிடையாது. அதை விட கம்மியான சம்பளம் தான் என்னோட ஒரு மாத சம்பளம். ஸோ என்னென்னு இந்த வீடியோவில் நான் நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்போ நம்மளை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் பிடிச்சி நிப்பாட்டினாங்க. நான் என்னன்னு பார்த்தேன். ஸோ எல்லாமே போட்டிருந்தேன், சேஃப்டியிலேருந்து எல்லாமே போட்டிருந்தேன். நான் நல்லா குளிர் சீசன் அப்படிங்கிறதுனால க்ளவுஸ் எல்லாமே போட்டிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பேக்கில் ஹெட்லைட் டெயில் லைட் எரியலைங்க. ஸோ அந்த ரெட் லைட் இருக்கும் பார்த்தீங்களா பின்னாடி, அது எரியலை. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய அஃபென்ஸு. ஹெட்லைட்டோ டெயில் லைட்டோ நைட் எரியலைன்னா அது பெரிய அஃபென்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 750 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டாங்க. ஸோ 750 ரியால் அப்படின்னா நம்மளோட இந்தியன் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரோட சேலரி இந்த அமௌண்ட் வருதா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கையும் பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னடா பைக்கு பிரித்து சந்தோஷமாக பேசுகிறேன்னா, பைக்கு போனாலும் இங்கே பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம்ம வந்து அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ போய் ஸ்டேஷனில் நம்மளோட வண்டியோட ஆர்சி புக்கு காமிச்சிட்டு என்ன பிரச்சனைக்காக பிடிச்சாங்களோ அதை சரி பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ வண்டி ஹெட்லைட் எரியலையா, ஸோ மெக்கானிக்கை கூட்டு போய் ஹெட்லைட்டை மாற்றிட்டு ஃபைனை கட்டிட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி யாருக்கா நடந்துருதுன்னா கமெண்ட் பண்ணி. ஆர்டர் எடுத்தாச்சு. 1.5 கிலோமீட்டருங்க கொண்டு வந்துட்டேன். இல்லை ஒரு யூட்டனை போட்டால் போதும். ஆனால் இந்த வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. நம்ம வண்டி மாதிரி இல்லை. நம்ம வண்டி ஒரு மாதிரி டைட்டாக ஓடின மாதிரி இருக்குன்னா, அது நம்ம 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஓட்டிட்டோம். அது 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. என்ன இன்ஜின் வேலை வைக்கல அதுக்கு. அப்படிங்கும்போது அது அப்படி தான் இருக்கும். இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டியிருக்கு, 82,000. ஆமாம், 82,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. புது வண்டினா எனக்கு இது புது வண்டிங்க. அதனால் நீங்கள் 82,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சிங்க புது வண்டிங்கிற அப்படிங்கிறதுலாம் நினைக்காதீங்க. இது எனக்கு புது வண்டி, வேறு வண்டி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அப்படி பட்டர் மாதிரி இருக்குது. பட்டர். இங்கே பாருங்க, மரத்தா இருந்துச்சு. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது தான் நல்ல ஒரு வைப் இருக்கு. பெட்ஷீட் வியாபாரமா இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக தேவைதான்டா பெட்ஷீட். 10வது இப்போ 2வது ஆர்டர் வந்துருச்சுங்க. எங்கே போனோம்னா நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட் போகணும். அதுக்குள்ளே விட மாட்டான். மெயின் கேட் வழியாக, சைடு கேட் வழியாக போகணும். இப்போ அந்த வழியாக தான் வந்தேன். அதுலேருந்து ஆர்டர் வரல. இங்கே வந்த பிறகு ஆர்டர் வருது.
ஒரு காக்கா பார்க்க முடியாதுங்க, எல்லாம் இந்த மாதிரி புறா பார்க்க முடியும். லேய் தள்ளி போல இல்ல பூனை பார்க்க முடியும், புறா பார்க்க முடியும். நல்ல ஆர்டர் இருக்க ஏரியாவில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து இங்கே ஒரு கிச்சன் பார்க் மாதிரி ஒரு ஏரியா. எல்லாருக்கும் ஆர்டர் வருது, எல்லாரும் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்களே. எனக்கு ஒரு ஆர்டர் கூட வரல. அதில் உட்காந்துருக்கோம்லாம் கேட்காம ஐடியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஐடியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் பாருங்க. இங்கே ஒரு ஆர்டர் கூட வரலங்க இப்போ வரைக்கும். வாரான் ஆர்டர் எடுக்கான்லு போகிறான்லு, ஆர்டர் எடுக்காமல் போகிறான்லு. நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன். ஏன்னு கேட்கேன். பைத்தியமா நீ? சாரிண்ணே, தெரியல, ஆர்டர் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. அதான் இப்போ வேற எங்கேயா போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்க இருந்து. நெட்வொர்க்கு ஓகே, ஐடி ஓகே, டெஸ்டிங் ஓகே, எல்லாம் ஓகே தான். டெஸ்டிங் ஒரு வாட்டை பண்ணி பார்த்துருவோமே. பாருங்க டெஸ்டிங், வா எல்லாம் க்ரீனு, அதாவது டக்கு 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 டக்குன்னு க்ரீன் ஆயிடுச்சு. அப்போ டெஸ்டிங் ஓகே. சரி தெரில, ஒரு வேளை நம்மளுக்கு இந்த ஏரியாவில் ஆர்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவும் போகிறோமே நம்ம ஏரியாவுக்கே போயிட வேண்டிதான். ஆனால் இந்த பைக் ஓட்டும்போது லைட் இந்த ஷோல்டர் வலிக்குங்க, இந்த ரைட் சைடு ஹேண்டு இதுக்கு மேலே ஷோல்டர் வலிக்கும். ஏன்னா இந்த ஹேண்டில் பார் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று கீழே இறங்கி ஒன்று மேலே ஏறி இருக்கு. இந்த கை மேலே ஏறி இருக்கு, இந்த கை கீழே இறங்கி இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கா, லைட்டாக வலி கொடுக்கு. அதுக்கேற்றால கையை தூக்கி வச்சுட்டே ஓட்ட வேண்டியிருக்கு. நேரங்க மணி இப்போ 6:21 ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு பிறகு இப்போ தான் ஒரு ஆர்டரே வந்துச்சு. இவ்வளோ நேரம் அந்த கடை பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன், அப்போல்லாம் வரல. அந்த கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் நவுண்டு வரல, அவ்வளோ தூரம் போல் திருப்பி வந்துருச்சு. அதனால திரும்பி ஒரு யூட்டன் போட்டு இப்போ திரும்பி இந்த கடைக்கு வர வேண்டியதாகிடுச்சு. எவ்வளோ நேரம் தெரியுமாங்க, வாழ்க்கையே வெறுத்துட்டுங்க. வரவெல்லாம் போகிறான், ஆர்டர் எடுக்காமல் போகிறான் கொடுக்கான், ஆர்டர் எடுக்காமல் போகிறான் கொடுக்கான். நான் என்னென்னா மணிக்கணக்காக கொடுத்து உட்காந்தே இருக்கேன் ஒரு இடத்துல. சரி, இல்லை இன்னொரு சம்பவம் என்னென்னா, அந்த லைனில் அந்த கடையே கிடையாது, அப்படி ஒரு கடையே கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம அங்கே போடுறோம் பார்ப்போம் என்னென்னு. இங்கே தான் இந்த கடை காமிக்க, நான் இப்படி ஒரு கடை கிடையாது இந்த லைனில். கிச்சன் பார்க்க தான் பின் பண்ணுதா? கிச்சன் பார்க்குக்கு இங்கே பின் பண்ணாத. என்னடா இது, ஆர்டர் தந்துட்டு இப்படி அலைய விடுறான். என்ன இருக்கு அந்த வண்டியில்? அந்த பின்னால் அந்த ரெட் லைட் உண்டு பார்த்தீங்களா, அது ஒர்க் ஆகலை. ஸோ போலீஸ் வண்டினா இருக்குதா. ஸோ இந்த வரிசை எனக்கு எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுருக்காங்க. இதில் நம்ம வண்டியே இருக்குது. என்ன